கஞ்சமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் எங்கள் காளிங்கநாதரே, சித்தர்களுக்கெல்லாம் சித்தரே எங்கள் சித்தேஸ்வரா, போகரின் குருநாதரே. சுவாமியினுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிறப்பு சித்தருக்கு காளாங்கி சித்தருக்கு அபிஷேகம் மற்றும் உற்சவமூர்த்தியினுடைய புறப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சுவாமி புறப்பாடானது இந்த புறப்பாடு 108வது புறப்பாடாக ஒரு நமது கோடிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சித்தேஸ்வர சுவாமியே சரணம். நன்றி சார். உத்தமி முதல்வனை மட்டவில் மலகொண்டு பணிவேனே, முத்தமிழ் அடவினை முற்படுகிரிதனில் முற்பட ஜெலுதிய முதல்வனே, முப்புறம் எரி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணிவனும் அப்புறமதனிடை இவமாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான மருள் பெருமாளே. சித்தேந்திர சுவாமிக்கு அருமை கருமுகில் சூழும் அலகார கஞ்சமலை அதில் வாசமாக எண்ணி கருணமிகு கருநெல்லி கருவாலை செவ்வாலை கருங்காடு வாசமாகி காசினில் ஒற்றதொரு கஞ்சமலை மேற்கதாய் கருணையுடன் வெல்வதருகில் பாவனையதாகவே பலரெண்டு தொழுதிட பச்சமை தாழ்வதற்கு பாலருடன் கூடி குழல் ஊதி விளையாடி அடிபட்டமர்ந்த தேவா தவ முனிவர் பாமர்கள் அமாவாசை குட்டமாய் தான் தொழும் ஸ்காந்த நதிவால் சத்து சித்து ஆனந்தமானவரம் தெய்வமே. சித்தேஸ்வர கடவுளேவோம். சித்தேஸ்வர சுவாமிக்கு, சுவாமிநாதருக்கு, சித்தருக்கு, சித்தருக்கு, சச்சீவி மல சித்தருக்கு, சுவாமிக்கு நன்றி. அகத்தியர் மூலன் முன்னாக்கீசர் நற்றவத்து குளத்தியரும் பூனை கண்ணர் தந்து இடைகாலரும் போவர் சுவித்தீசர் கருவூரார் பொங்கணவர் காளாங்கி சிந்து எழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பயரும் சட்டைநாதர் செந்தமிழ் சேர் பதினின்மர் பாதம் சிறந்தடியா சித்தேஸ்வர சுவாமிக்கு Thank you.
பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மனுருத்ரன் கந்திரு காலாங்கி கஞ்சமலையானோடு இந்த எழுவரும் என் வழியாமே நேர்த்திடும் மூல சரியை நெருகிதென்று ஆந்திரும் காலாங்கி கஞ்சமலைமான் ஓர்ந்திடும் கந்துரு கேண்மின்கள் பூதலத்து நேர்ந்திடும் சுத்த சைவத் துயிரதே அந்த மடமேலும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பும் 3000 சுந்தரன் ஆகமச் சொன்மொழி பொழிந்தானே காப்பானகர் ஊரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தியர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைகாடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்தீசாய நம ஓம் கரூர் தேவராய நம ஓம் கஞ்சமலை காலாங்கி சித்தேஸ்வராய நம வாழ்வதற்கு அமுதரசம் என்ற கற்பம் கொண்டால் வாசி என்ற ஆவியது பிரகாசிக்கும் கால் வழுக்கும் மேல் வழுக்கும் கண் துளங்கும் விண் துளங்கும் கமலரசம் கணிந்து காணும் மேல் வெளுத்து மெய்ஞான ஒளி ஏற்படும் சித்தேஸ்வர சுவாமிக்கு திருவள்ளுவர் சித்தருக்கு சித்தேஸ்வர சுவாமிக்கு சித்தேஸ்வர சுவாமிக்கு பஞ்சமல சித்தருக்கு மாவா சித்தருக்கு இப்பாணி சித்தருக்கு உங்கட சித்தருக்கு கஞ்சமலை அடிவாரத்தில் குடிகொண்டு இருக்கும் காளிங்கநாதரே சித்தரக்கெல்லாம் சித்தரே சித்தேஸ்வரா சித்தேஸ்வரா போகரின் குருநாதரே காளிங்கநாதரே குருநாதரே. பிரசாதம் இதெல்லாம் வந்து இங்கே வாங்கிக்கலாம். கஞ்சமலை காளிங்கநாதர் சித்தர் கோவிலில் வந்து இதை வந்து சித்தேஸ்வரர் சாமி ஆலயத்தில் வந்து பிரசாதம் வந்து கிடைக்கக்கூடிய இடம். குராய்ச்சிரவாம் கபத்ரைரவாம் காமாதிதாய்ச்சிரவாம் அந்தகாசுராய்ச்சிரவாம் கங்காதாய்ச்சிரவாம் நடாய்ச்சிரவாம் எங்கே இதில் தேங்காய் எடுத்து சாப்பிட்ற தம்பி கண்டிப்பாக மாட்டோம். இங்கே சித்தர் கோவிலுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம்பிள்ளை அப்படின்றக்கூடிய பஸ்ஸு வந்து சித்தர் கோவில் அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா இளம்பிள்ளை போகக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறி சித்தர் கோவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் எடுத்து இங்கே கோவில் அடிவாரத்துலேயே வந்து இறங்கிக்கலாம். இங்கேருந்து ஒரு சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய தீர்த்த குளங்கள் இருக்குது.
பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய தீர்த்த குளங்கள் இருக்குது. இது வந்து தீர்த்த குளங்கள்னு சொல்லப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கிணறுகள் தான் அந்த தீர்த்த குளங்கள். இந்த தீர்த்த குளங்களில் நீராடி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய மங்கு இது மட்டும் இல்லாமல் தேமல் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய காலாங்கிநாத சித்தரை வந்து வணங்கி வேண்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளங்களில் நீராடும் பொழுது அந்த மங்கு இதெல்லாம் வந்து மறையும். அது மட்டும் இல்லை, அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கீழே விழுந்துடும். இது உடனே ஆகுமானா உடனே எல்லாம் சொல்ல முடியாது. அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி மாதம் அமாவாசை தோறும் போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வேண்டிக்கிட்டு அங்கே நீராடிட்டு வரும்போது இந்த மருவெல்லாம் கீழே வந்து விழுந்துடும். தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அங்கே நீராடிட்டு அதன் பிறகு கோவிலுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கும். நந்தியோடு இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் கோவில் சைட்லேயே வந்து உப்பெல்லாம் விற்பாங்க. உப்பு மிளகுன்னு சொல்லுவாங்க. அது விற்பாங்க. அதை வாங்கி நம்ம தலையை சுற்றி அந்த உப்பை வந்து அந்த குளத்தில் போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து உப்பு கரைகிற மாதிரி கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி இது எல்லாமே கரைஞ்சிரும் அப்படின்றது ஐதீகம், இந்த கோயிலோட ஐதீகம். அதனால் பெரும்பாலும் நிறைய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய காலாங்கிநாத சித்தரை வந்து வணங்கி நீங்களும் நலம் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கிறோம். நாங்களும் இங்கே குளிச்சுட்டு இப்போ சாமியை வணங்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. அது மாதிரி வந்தீங்கன்னா உங்களோட பொருட்கள்லாம் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குரங்குகள் வந்து எடுத்துக்கிட்டு அங்கங்கே வீசிடும். ஏதாவது சட்டக்கட்டை அது இதெல்லாம் அது வச்சுருக்கோம் அப்படின்னா மறந்தப்பல வச்சுருமா தூக்கி போட்டுரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு கிளம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் அங்கங்கே வந்து நின்றுட்டு இருந்தது. சரி, ஏதோ தண்ணி தாகமாக இருக்கும் போல் அப்படின்னு தண்ணி ஒரு தோண்டி சேர்ந்து வச்சோம். அதுங்களும் சந்தோஷமாக குடிச்சிட்டு அதுங்களும் கிளம்பிருச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தோண்டியில் தண்ணி சேர்ந்து வச்சுருக்கு. அது குடிக்கிறேன். தண்ணி வந்து ஒரு ஆஞ்சநேயர் சாப்பிட்றாரு, அனுமன் வந்து குடிக்கிறார். ஆமாம், இங்கே பார். பிரதோஷம் இங்கே வந்து தண்ணி கேட்கு. சரி, ஓகேண்ணா. அப்படியே போய் அந்த பக்கம் அப்படியே காமிச்சிட்டு வரணும். ஆஞ்சநேயர் சொல்ல மேலே ரவுண்ட்ஸில் இருக்காங்க. எல்லாம் பாருங்கள், நிறையா இருக்காங்க. கால பைரவர் கூட இங்கே நிறையா இருக்கார். இங்கே வந்து ஒரு விநாயகர் இருக்கார். விநாயகர், சிவபெருமன் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஆட்டு பாக்ஸ் பக்கத்தில் உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. குளிச்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறார். ஹலோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. போச்சு. குரங்குட்டியெல்லாம் நிறைய தாகமாக இருப்பாங்க போல். அதனால் ஒரு இது எடுத்து அதில் அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு அந்த பிளாஸ்டிக்கை எடுத்துக்கலாம். இந்த எடுத்துக்கலாம். குடிக்கிறாரு.